வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சியை தோவாளை சக்தி மகளிர் ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் சாந்தினி பகவதியப்பன் தலைமையில் நடைபெற்றது. தன்னம்பிக்கை ஆற்றல் குறித்து தன்னம்பிக்கை பயிற்சியாளர் AKR சண்முகம் ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சண்முகம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாஷ் பண்ணியிருக்கேன். கிரேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் சென்டர் சார்பாக தமிழ்நாடு கூட இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் யங்ஸ்டர்ஸுடைய லைஃப் நல்லா க்ரோத் ஆகிறதுக்காக நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் தோவாளை ஒன்றிய பெருந்தலைவர் சக்தி மகளிர் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் சாந்தினி பகவதியப்பன் மேடம் மூலமாக இன்னைக்கு தோவாளை அரசு மேல்நிலைப்பள்ளியில் இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணோம். மேடமுடைய ஃபுல் சப்போர்ட் இருந்துட்டீங்க. ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா நல்லபடியாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக கலந்துக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் 50% மேலே யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பொதுவாக எந்த ஒரு கண்ட்ரியில் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்களோ அந்த கண்ட்ரி தான் எதிர்காலத்தில் உலகத்தில் நல்ல நிலைமை பெற முடியும். அப்படி இருக்கிற பவர் இருக்கிற நாடு நம்ம இந்தியா தான். இன்னைக்கு 50% மேலே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்தே அவங்க சரியான வழிகாட்டுதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையோட சொல்லி நல்ல ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க. அதற்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறக்கூடிய எல்லாம் கைடு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா, அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் எல்லாரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேரும்போது நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க துறையில் நம்ம ரொம்ப நிலைமைக்கு வரும்போது நம்ம நாடு ஆட்டோமேட்டிக்காகவே உலகத்தில் ஒரு வல்லரசு நாடாக வந்துடு. அதற்கான முயற்சி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கு ஹெல்ப் பண்ண சக்தி மகளிர் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் சாந்தினி பகவதியப்பன் மேடம் இந்த சமயத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலுடைய HM மேடம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த எல்லா டீச்சர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கலந்துக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே நல்லபடியாக கலந்துக்கிட்டாங்க. லைஃப்பில் நல்ல ஒரு குறிக்கோள் செட் பண்ணி நீ லைஃப்பில் முன் வரக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருக்குது. இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்த மேடத்தை இந்த சமயத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. மாணவர்களோட மனநிலை போக்கு எப்படி இருக்குது? இப்போதைக்கு மாணவனுடைய மனநிலை என்ன வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது நிறைய ஃபேஸ்புக்கு, யூடியூப், சமுதாயத்தில் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ்ட் மைண்ட் இல்லாமல் மனசுல நிறைய தடுமாற்றம், குழப்பம், இது மாதிரி மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால என்னன்னா அவங்க லைஃப்ல எதிர்காலத்தை பற்றி அவங்க சிந்திக்கவே முடியாது. அவங்களோட எதிர்காலத்தை பற்றி அவங்க சிந்திக்க முடியாத போது அவங்களை அறியாமல் அவங்களோட எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ அவங்க லைஃப் போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பொதுமக்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே கூட அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹெல்ப் பண்ணுற காரணம் போது அவங்க லைஃப் எல்லாம் க்ரோத் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா ஒரு நல்ல நிலைக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? 100% நல்ல நிலைக்கு அவங்க கொண்டு வர முடியும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடந்து போகிறோம். 2 டைம் நடந்து போகும்போது ரோடு தெரியாது. ஆனால் தொடர்ந்து நடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கடை தானே உருவாயிருக்கு. அது மாதிரி இந்த பசங்க பொண்ணுங்க மேலே நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க லைஃப் எல்லாம் முன்னுக்கு வரணும்னு சொல்லி நிறைய கிளாரிட்டிஸ் கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த யங்ஸ்டர்ஸை உண்மையாக சொல்லப்போனால் தமிழ்நாடு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உலகத்திலேயே முழுமையாக வரக்கூடிய தகுதியான இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஈஸியாக கொண்டு வர முடியும். இதில் பெற்றோர்கள் பங்கு எந்த வகையில் இருக்க வேண்டும்? ஆக்சுவலாக இதில் பெற்றோரோட பங்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா பெற்றோரோட நிலை தான் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கூட. அதனால இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, பொதுவாக டீச்சர்ஸ் எல்லாருமே நான் பொறுப்பெடுத்து நடத்தணும். ஏன்னா ஸ்கூலில் பையன் வந்துட்டான்னு சொல்லி போட்டு. ஆனால் உண்மை என்னன்னா ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் 2 பேரும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க சாதாரணமாக டீச்சர்ஸ் தான் பார்த்துவான்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் 50 பேர், 60 பேர், 80 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையுமே குழந்த மாதிரி பார்த்தாங்க. அப்பனா இவங்களுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட இன்னும் ரொம்ப முக்கியமா அந்த பேரண்ட்ஸ் தான் இருக்கணும். ஏன்னா அவங்களோட பசங்க, அவங்களோட பொண்ணுங்க லைஃப்ல நல்லா க்ரோத் ஆயாச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் வேல்யூவே. அதனால இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட எங்களோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பணம் காசு பேர் புகழ் சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டு உங்கள் குழந்தைகிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க லைஃப்ல அவங்க கோல் என்ன, அது மட்டும் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து அவங்ககிட்ட கேட்கறக்க ஆரம்பிச்சு அவங்க வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நன்மைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கை. முன்னேறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம் மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை கருத்தை வந்து திருப்பூர் திருப்பூரிலிருந்து சண்முகம் சார் வந்து தோவளை அரசு மேல்நிலைப்பள்ளி 6 to 10th வரை லேடிஸ் ஆர் ஜென்ஸை எல்லோரும் சேர்த்து ஒரு ஒரே ரூமில் இருக்க வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கும்போது உண்மையிலே மாணவர்களுடைய மனநிலை வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகுது மீன்ஸ் அவங்களுடைய வழிமுறைகள் வந்து ஒழுக்கம் வந்து நல்ல முறையில் மேலோங்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து படிப்படியாக அவங்க அம்மா அப்பாவை மதிக்கிறது, பெற்றோரை மதிக்கிறது, ஆசிரியரை மதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையிலே நல்ல ஒரு முறையில் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததில் சண்முகம் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேரண்ட்ஸுடைய வழிகாட்டுதலுக்கும் பேரண்ட்ஸை ஸ்கூலில் மாணவிகளை எப்படி வழிமுறைப்படுத்தணும், டீச்சர்ஸ் மாணவிகள்கிட்ட எப்படி நடக்கணும், மாணவிகள் டீச்சர்ஸ்கிட்ட எப்படி நடக்கணும், இந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததற்கும் இந்த சாருக்கு மிக்க நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இந்த கிளாஸில் வந்து உடல் வந்து எந்த விதத்தில் அதை ஃபீல் பண்ணி கவனிச்சாங்களே நானும் கூட இருந்து பார்த்தேன். உண்மையிலே மாணவர்களை விட மாணவிகள் வந்து ஃபீலிங் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அம்மா அப்பாட்ட வந்து ரொம்ப ஃபீல் வைப்பாங்க, மாணவர்களும் வைப்பாங்க, அதை விட ஜாஸ்தியாக மாணவிகள் வைப்பாங்க. அவங்களுடைய ஃபீலை வந்து நான் உணர்ந்தேன். அவங்க எந்த அளவுக்கு அம்மா அப்பாவை மதிக்காங்க, எந்த அளவுக்கு அம்மா அப்பாட்ட ஒரு ஈர்ப்பில் இருக்காங்கல்ல, அதே போல் எல்லா மாணவர்களும் இதே மாதிரி மாறிட்டாங்கன்னா உண்மையிலே எல்லாம் நல்ல மாணவர்களாக வளருவாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்ல படிப்படியாக முன்னேறுவாங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு ஊராட்சியும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வைக்கும்போது உண்மையிலே பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் மாணவர்களுடைய ஹேபிட் கண்டிப்பாக மாறும். அவங்க நல்ல ஒழுக்கத்தில் நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீச்சர்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் நம்ம பண்ணணும். ஆனால் இவங்க 2 கிளாஸ் நமக்கு ரொம்ப புரியுது நல்லபடியாக மாறிடுச்சு. டீச்சர்ஸ்க்கு எடுத்து நம்ம பேரண்ட்ஸில் எடுத்து நம்ம இந்த கிளாஸை நம்ம நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நம்ம எப்போ அடிக்கடி இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பிள்ளைங்களாக வளரலாம். எப்போவுமே இந்த மாதிரி கிளாஸ் வைக்கணும்னு இருக்கேன். மற்றபடி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நடத்துகிறாங்களோ அதெல்லாம் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.